ஒண்ணு இருக்குது. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் இருக்குது, பழனி இருக்குது. ஆனா திருப்பரங்குன்றத்துடைய முருகன் வந்து சாமியே ஒரு பிரச்சனையாச்சு. இங்கே ஒரு 10 பேர் முருகான்னு கூப்பிட்டா ஒரு 10 பேர் திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அத்தனை முருகன் பேர் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த அளவுக்கு முருகன் வந்து தமிழருடைய இணைஞ்ச ஒரு கடவுள். ஆனால் முருகர் கடவுளை மையமா வைத்து இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை என்ன பண்றாங்கன்னா, அந்த கோயில்ல வந்து தீபம் ஏத்தல பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் டிவில பாத்துருப்பீங்க, பத்திரிகையில படிச்சிருப்பீங்க. நான் திருப்பரங்குன்றம் மலையே ஏறி போய் பார்த்தேன். அங்க இருக்கிற கோயில் ஐட்ட போய் கேட்டேன், எங்க சார் சாமி தீபம் ஏத்துவீங்கன்னா, நம்ம எல்லாம் கார்த்திகை தீபம் வீட்டுல விளக்கு ஏத்துவோம், அகல் விளக்கு ஏத்துவோம். யார் யார் வீட்டுல எவ்வளவு எண்ணெய் இருக்கோ எண்ணெய்க்கு ஏத்த மாதிரி 24 அகலா 12 அகல் விளக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எவ்வளவு வசதி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அகல் விளக்கு ஏத்துவோம். கார்த்திகை தீபம் அன்றி முருகனுக்கு திருப்பரங்குன்றத்துல கோயிலுக்கு மலைக்கு மேல இவ்வளவு நூற்றாண்டு காலமாக அங்கே வந்து கார்த்திகை தீபம் நடத்த வந்தது. ஆனால் இப்ப என்ன ஆயிடுச்சு சொன்னா, முருகனுக்கு தீபம் ஏத்தலன்னு சொல்லிட்டு பிரச்சனை கலப்புறாங்க. உண்மை அதுவே கிடையாது. அங்க பக்கத்துல ஒரு முஸ்லிம் தர்கா இருக்கு. தர்கா சைடுல இருக்கு, இந்த சைடு முருகன் கோயில் இருக்கு. ஆனால் தர்காவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கல்லு மேலதான் தீபம் ஏத்தணும், அதுதான் சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. இன்றைக்கு அதற்காக என்னன்னா கோயில் வாசல போய் இடிக்கிறாங்க. யார் இடிக்கிறாங்கன்னா, பக்தர்கள் என்ற போர்வையில போயிட்டு கலவரத்தை உருவாக்குவதற்காக இன்னைக்கு வந்து மதுரையினுடைய திருப்பரங்குன்றம் ஒரு கலவர பூமியா மாத்துறாங்க. இது ஏன் இப்படி நடக்குது?